ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன சீரீஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒன்லி யூ த சீரீஸ் அதைத்தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் நீங்கள் கேட்கலாம், இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆகி 1 வீக் ஆச்சு, ஏன் இவ்வளோ லேட்டாக போடுறீங்கன்னு சொல்லி நீங்கள் என் மேலே கோச்சிக்க கூடாது. வேறு பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆன சீரீஸை நம்ம சேனலில் போடும்போது நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் உங்களுக்குமே கஷ்டம், எனக்குமே கஷ்டம். அதனால தான் யூடியூப்பில் அப்டேட் ஆனதுக்கப்புறம் போடலாம்னு சொல்லி நானுமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் அவன் சேனல்லையுமே அப்டேட் பண்ணாங்க. இப்போ வீடியோ போடுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படி தான் நினைக்கிறேன். ஆனாலும் நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா நான் ஒவ்வொரு எபிசோடாக கரெக்டாக போட்டுருவேன். இப்போ நம்ம இந்த சீரீஸை பார்க்கலாமா? இந்த சீரீஸை பற்றி இன்ட்ரடக்ஷன் எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன், முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இதில் இவங்களோட கேரக்டர், அவங்க நேமை மட்டும் என்னன்னு பார்த்துட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம், ஓகேவா? இப்போ நம்ம இந்த சீரீஸோட 2 ஹீரோயின்ஸோட நேமை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். இதோ இந்த குட்டியாக ஒரு பொண்ணு வராங்கல்ல, இவங்க நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோயின். இவங்க பேர் ஐலா. அதுக்கப்புறம் இவங்க நம்ம செகண்ட் ஹீரோயின். இவங்க பேர் தவான், ஓகேவா? இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சீரீஸ்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங் சீனில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. அப்போ ஒரு சின்ன பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு, அதான் நம்ம ஐலா. அவங்கள ஒரு 4 ரவுடி பசங்க அந்த மலையில் விரட்டிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஐலாவும் ரொம்பவே பயந்து போய் ஓடி வர்றாங்க. என்னை யாராச்சும் காப்பாற்றுங்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்பவே பயந்து ஓடி வந்துட்டுருக்குறாங்க. இந்த ரவுடி பசங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஐலாவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு தவான் வராங்க. அவங்க கையில் வச்சுருக்கிற அந்த கொடையை வச்சுட்டு அந்த ரவுடி பசங்க கூட எல்லார் கூடயுமே சண்டை போட்டு அவங்க எல்லாரையுமே அடித்து விரட்டுறாங்க. இந்த ஃபைட்டெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு, செம்ம சீன் இதெல்லாம். தவான் எல்லாரையுமே அந்த கொடையை வச்சு அடித்து அத்தனை பேரையுமே விரட்டி விட்டுருவாங்க. இது எல்லாத்தையுமே ஐலா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா அடிக்கிறாள்ன்னு சொல்லி அப்படி வியந்து போய் தவானையே பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ ஐலா மலையில் நல்லா நனைஞ்சிருப்பாங்க. ஸோ தவான் அவங்க கையில் வச்சுருக்கிற கொடையை விரித்து ஐலாவை மலையிலேருந்து நனையாமல் பார்த்துக்கிறாங்க. அப்போ ஐலா தவானோட ஃபேஸையே அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ உன்னால் எந்திரிக்க முடியுமா? உனக்கு வலிக்குதா? நீங்கள் எப்படி வந்த? உன்னோட வீட்டுக்கு எப்படி போவேன்னு சொல்லி தவான் கேட்குறாங்க. அதுக்கு ஐலா, என்னோட டிரைவர் இங்கே பக்கத்தில் தான் இருக்கார், என்னோடய ஃபோனுமே டெட் ஆகிருச்சு, அதனால தான் அவரை கால் பண்ணி வர முடியல. ஸோ இந்த ரவுடிக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லவும், சரி ஓகே வான்னு சொல்லி ஐலாவை கூப்பிடுறாங்க. ஐலாவை கையை தூக்கி எழுப்பி விட்டுட்டு அவங்க கையில் வச்சுருந்த கொடையுமே ஐலாட்ட இதை புடி ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவங்களோட ஜாக்கெட்டை கலத்தி ஐலாவுக்கு மாட்டி விடுறாங்க. உன்னோட ஷர்ட்டு ரொம்பவே மெல்லிசாக இருக்குது, ஸோ இதை நீ போட்டுக்கோன்னு சொல்லி அவங்களுக்கு போட்டு விட்டுட்டு அவங்க கையில் இருந்த கொடையுமே வாங்கிக்கிட்டு ஐலாவை ரொம்பவே சேஃபாக பத்திரமா கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஐலா அப்படியே தவானையே பார்த்துக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்குறாங்க. அப்படி அவங்க 2 பேருமே நடந்து வந்துட்டுருக்கும்போது ஐலா அவங்களோட காரை பார்த்துட்டு, இதுதான் என்னோட காரு, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அப்புறம் என்னோட பேர் ஐலா, உங்கள் பேர் என்னன்னு சொல்லி தவான் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு தவான் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அவங்களோட புக்ஸு பேக் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனாலும் ஐலா அப்படியே தவானை பார்த்துட்ருக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததும் தவான் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ஜாக்கெட் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நடந்ததை நினச்சி பார்க்குறாங்க. யார் அது சடனாக கடவுள் மாதிரி வந்து நம்மளை காப்பாற்றினது, எப்படியெல்லாம் ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. அந்த ஜாக்கெட்டை ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டே அவள் ரொம்ப கூலாக இருக்கால்ல. உண்மையாகவே அந்த 3 ரவுடி பசங்களையும் அசால்ட்டாக அடித்து விரட்டிட்டா. அப்புறம் அவங்க ரொம்பவே அழகாக இருந்தாங்க, அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான பர்சனும் கூட அப்படின்னு அந்த ஜாக்கெட்டுக்கிட்டேயே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும்தான், நான் அவள் பேரை கேட்டும் அவங்க அந்த பேரை மட்டும் சொல்லாமல் போயிட்டாங்க.
இதை நான் எப்படி அவங்க கிட்ட திருப்பி கொடுப்பேன்? ஒருவேளை என்னால் இதை திருப்பி கொடுக்க முடியலைன்னா என்ன பண்ணுறது? இதை நானே வச்சுக்கிறேன், நீ என் கூட இருன்னு சொல்லி அந்த ஜாக்கெட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. சே, நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், இந்த ஜாக்கெட் கூடவா நான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க தலையில் அவங்க அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படி நினச்சிக்கிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்குமே வராங்க. அவங்களோட லாக்கரில் அவங்க திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வராங்க. ஐலா கிட்ட பேசுகிறாங்க. நீ இந்த ஸ்கூலுக்கு புது ஸ்டூடெண்ட்டா, உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஐலாவும் சொல்கிறாங்க, என்னோட பேர் ஐலான்னு சொல்லவும், ஓ அப்படியா, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், என்னோட பேர் கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியல, நமக்கு என்ன வருதோ அதான் பேர், ஓகேவா? என்னோட பேர் கட்டோ, நான் இங்கே தான் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் இங்கே தான் படிச்சுட்ருக்கேன். உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீ தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா எனக்கு இந்த ஸ்கூலில் உள்ள எல்லாரையுமே தெரியும், இந்த ஸ்கூலை பற்றி எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் உனக்கு சப்ஜெக்டில் என்ன ஒரு டவுட் வந்தாலுமே நீ என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். ஏன்னா நான் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே A கிரேட் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லவும் ஐலவுமே ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ கட்டோ, எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பீரியடை கட் அடிச்சுட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம், லேட் ஆயிருச்சுன்னு சொல்லி ஐலாவோட கையை பிடிச்சி வேகமாக கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஐலாவும் இவன் எங்கே கூப்பிட்டுட்டு போகிறான்னு தெரியாமல் அவங்க பின்னாடியே போகிறாங்க. அப்போ கட்டு, நம்ம கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம், இன்னுமே இங்கே மேட்ச் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லி அவங்க பிளேஸில் போய் உட்கார்றாங்க. அது என்ன இடம் அப்படின்னா கெண்டோ அப்படிங்கிற ஒரு விளையாட்டு போட்டி இங்கே நடக்க போகுது. அதை பார்க்குறதுக்காகத்தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இது என்னன்னு சொல்லி ஐலா கேட்கவும் அதுக்கு அவங்க ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க, இதுதான் கெண்டோ அப்படிங்கிற விளையாட்டு. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 பேருமே ஆளுக்கு ஒரு குச்சை வச்சுருப்பாங்க. அந்த குச்சை வச்சு இன்னொருத்தரை தொடும்போது அவங்களுக்கு அதில் பாயிண்ட் கிடைக்கும். இதில் மொத்தம் ஒரு 3 ரவுண்டு இருக்கும். அந்த 3 ரவுண்டில் யார் அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இதில் வின்னுன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுமே ஐலாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக அந்த மேட்சுமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும், எல்லாருமே பயங்கரமாக கத்தி என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே சமயம் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த போட்டியுமே ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருமே மாற்றி மாற்றி தாக்கிக்கிறாங்க. அவங்க மேலே எந்த ஒரு அடியுமே பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேஃப்டியான ட்ரெஸ்ஸுமே போட்டுக்கிட்டு தலையில் ஹெல்மெட்டுமே போட்டுக்கிட்டு தான் இந்த கேமை விளையாடுறாங்க. எல்லாருமே பயங்கரமாக கத்தி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கவும் ஐலாவும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கிளாப் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ அந்த மேட்சுமே முடியவும் அவங்க ஹெல்மெட்டை எடுக்கவும் அது உள்ளே இருந்தது யாருன்னா நம்ம தவான் தான் இவங்க கூட சண்டை போட்டு இப்போ அதில் வின் பண்ணிட்டாங்க. இதை பார்த்ததும் ஐலா அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்க. ஏ, இது 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 நீ தானே, இது அவ தானே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. தவான் அவங்க ஹெல்மெட் எடுத்ததும் அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக கத்துறாங்க. அவங்க கத்துறதை பார்த்துட்டு தவானுமே அவங்க ஃபேன்ஸ் இருக்கிற பக்கம் பார்க்கவும் இன்னுமே எல்லாரும் பயங்கரமாக கத்துறாங்க. அப்போ ஐலா அவங்கள அறியாமே எழுந்து நின்று இது அவதானே அப்படின்னு சொல்லி கத்தவும் மற்ற எல்லாருமே இங்கெல்லாம் எழுந்துக்க கூடாது, என்ன பண்ணுற, உட்காருன்னு சொல்லி பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. ஐலா அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியிலே வரலை. தவானை இந்த இடத்துல இப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேயுமே கேட்குறாங்க அது யாருன்னு சொல்லி கேட்கவும் அவங்க பேர் தான் தவான். இந்த ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா படிப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடெண்ட்டுமே அவங்க தான். அதுக்கப்புறம் இந்த கெண்டோ இந்த கேமில் 3 வருஷம் சாம்பியன்ஷிப்பு அவங்க தான் அப்படின்னு சொல்லவும் அது கையில் ஓ கிளாஸில் டாப்பரும் அவங்க தான், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயுமே டாப்பர் அவங்க தானான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டுமே ஆமாம் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு தவான் தான் அப்படி சொல்லவும் அதுக்கு ஐலா ஆமாம் ரொம்பவே அழகானவங்களும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுமே பார்க்கவும் அதுக்கப்புறம் தான்
ஐலா கிட்ட கேட்குறாங்க, நீ நம்ம ஸ்கூலில் எந்த கிளப்பில் நீ ஜாயின் பண்ணிக்க போகிற அப்படின்னு கேட்கவும், ஐலா அங்கே இருக்கிற நோட்டீஸ் போர்டை பார்க்குறாங்க. கெண்டோ கிளப்பு அப்படிங்கிற நேமை பார்த்ததும் அவங்க நேராக அந்த கிளப்பில் இருக்கிற மெம்பர்ஸை பார்க்க வராங்க. நான் இந்த கிளப்பில் ஜாயின் பண்ணிக்க போகிறேன், என்னை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லவும், அந்த கிளப்பில் உள்ள 2 பேருமே ஐலாவை மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. இது உனக்கு சரிப்பட்டு வராது, நீ உண்மையாகவே இதில் ஜாயின் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் நான் கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணிக்க போகிறேன், எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளப் மெம்பருமே, உன்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஐலா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இது என்னால் முடியும், நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஆர்வக்கோளாறு போல், எஸ் சார், ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி, இது என்னால் கண்டிப்பாக முடியும், நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ நான் ஒரு சின்ன ஓட்டப்பந்தயம் டெஸ்ட் வைக்க போகிறேன், அதில் நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுற அப்படிங்கிறத நான் பார்க்குறேன்னு சொல்லி அவங்க எல்லாருமே இப்போ கிரவுண்டுக்கு போகிறாங்க. ஐலாவோட சேர்த்து ஒரு 5 பேர் ஓட்டப்பந்தயத்துக்கு ரெடியாக இருக்காங்க. ஐலா என்ன பண்ணுறாங்க, ஆர்வக்கோளாராச்சே, ரன்னிங் ரேஸ்க்கு முன்னாடியே வார்ம் அப் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ அந்த கிளப் மெம்பர்ஸ் அவங்க நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா, இப்போ போட்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கவும், அதுக்குமே ஐலா தான் பதில் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே தயாராக இருக்கோம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சத்தமாக பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு இங்கே கிளப் மெம்பர்ஸும் விசில் அடிக்கிறாங்க. விசில் அடித்தோடனே ஆளாக ஐலா தான் ஓடுறாங்க, வேகமாக ஓடுறாங்க. இதை தவானுமே பார்க்குறாங்க. ஐலா ஸ்டார்டிங்கில் வேகமாக ஓடினாலும் போக போக கடைசியாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால அதுக்கு மேலே முடியவே இல்லை. இது அந்த கிளப் மெம்பர்ஸ் அவங்க பார்த்துக்கிட்டு தவான்கிட்ட சொல்கிறாங்க, இவனால் கண்டிப்பாக இதை முடிக்க முடியும் அப்படின்னுலாம் நினைக்கல, அப்படின்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லவும், அதுக்கு தவானு, இவன் உண்மையிலே இந்த கிளப்பில் ஜாயின் பண்ணிக்க விரும்புகிறாளா அப்படின்னு கேட்குறாங்க. விரும்புகிறானா ஓகே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவளுக்கு யாரை ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு அந்த கிளப் மெம்பர்ஸ் அவங்களுமே தவான் கிட்ட கேட்குறாங்க. இந்த பக்கம் ஐலாவால் சுத்தமாக ஓட முடியல, அவங்க அங்கேயே நின்றுட்டாங்க, கால் வலிக்குன்னு சொல்லி காலை பிடிச்சிக்கிட்டு அங்கேயே நிற்கிறாங்க. அப்போ தவானுமே சொல்கிறாங்க, நான் அவளுக்கு ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், இவங்க 2 பேருக்குமே பயங்கர ஷாக்காக இருக்குது. என்ன, நீ அவங்கள ட்ரெயின் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குமே தவான் ஆமான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐலா இதுக்கு மேலே ஓட முடியாமல் கால் வெளியில் அங்கேயே நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு, சரி இதுக்கு மேலே நீ ஓட வேணாம், நம்ம நாளைக்கு மறுபடியும் ப்ராக்டிஸை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தவான் ஐலா கிட்ட ஒரு வாட்ரு பாட்டிலையுமே கொடுக்குறாங்க. அப்போ தான் ஐலா எழுந்து யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அது தவான். இது நீங்களான்னு சொல்லி எழுந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்க எழுந்துக்க முடியாமல் கீழே விழும்போது தவான் அவங்கள சேஃபாக பிடிச்சிக்கிறாங்க, கீழே விழுகாத மாதிரி. எனக்கு கொஞ்சம் லைட்டாக தலை சுற்றுது அப்படின்னு அதுக்குமே தவான், நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. தேங்க்யூ தவான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு தவான், என்னோட பேரை நீ கடைசியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்ட போலையே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இனி நம்ம ப்ராக்டிஸை நாளைக்கு வச்சுக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் ஐலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஐலாக்கு தவான் அவங்க பேரை சொன்னதும் அப்படி ஒரு சந்தோஷம், ரொம்பவே சந்தோஷப்பட்டு பாய் தவான் அப்படின்னு சொல்கிறாங்க. தவானும் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. ஐலாக்கு தவான் அவங்க பேரை தெரிஞ்சுக்கிட்டது, அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டது அப்படி ஒரு சந்தோஷம். துள்ளி குதிக்கிறாங்க அந்த கிரவுண்டிலே. அவள் என்னோட பேரை தெரிஞ்சு வச்சிருக்கா, என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டா, என் பேரை அவ தெரிஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லி அந்த கிரவுண்டிலேயே உருண்டு பரண்டு அப்படி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது அங்கே இருக்கிற எல்லாருமே இவளுக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்லி பார்க்குறாங்க. அடுத்த நாள் ஐலா ப்ராக்டிஸ் இருக்குல்ல, ஸோ ரெடியாக இருக்காங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு தவானுமே வர்றாங்க. அவங்க கூட சீனியர் 4 பேர் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வராங்க. ஜூனியர் ஒரு பக்கமும் சீனியர் இன்னொரு பக்கமாக உட்காந்துருக்குறாங்க. அப்போ தவான் ஜூனியர்ஸ் கிட்டெல்லாம் பேசுகிறாங்க. புதுசாக இந்த கிளப்புக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கிட்டேயும் தான் பேசுகிறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா
ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கேமோட பேசிக் என்னன்னு இப்போ நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்லி தர போகிறேன். ஓகேவா? இப்போ நம்ம சீனியர் ஒரு சில பேசிக்ஸ் எல்லாம் செஞ்சு காமிப்பாங்க, அதை நீங்கள் நல்லா பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குமே ஐலா தான் ஓகே நாங்கள் ரெடியாக இருக்கோம்னு சொல்லி தலையாடுறாங்க. சீனியர்ஸ் 4 பேரும் 2 பேராக நின்றுக்கிட்டு அந்த கெண்டோ அப்படிங்கிற கேமை அதோட பேசிக்ஸ் என்னன்னு சொல்லி செஞ்சு காமிக்கிறாங்க. தவான் ஒவ்வொரு மூவா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அவங்க எல்லாருமே அதுக்கேத்தாப்புல ஒவ்வொரு ஸ்டெப்பா போடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஐலா பார்க்குறாங்க. ஓ இவ்வளோ இருக்கா, இப்படியெல்லாம் பண்ணணுமான்னு சொல்லி ரொம்பவே வியந்து பார்த்துட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஜூனியர் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு கையில் ஆளுக்கு ஒரு குச்சியுமே கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அந்த குச்சியை பிடிச்சிக்கிட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐலாவை தவான் தான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ தவானோட கையை பிடிச்சி ஐலாவோட கையை பிடிச்சி இந்த குச்சியில் நீ இந்த இடத்துல கை வைக்கணும், இப்படி மூவ் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. தவானே நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஐலாக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னுமே ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்காக அவங்க கால் எல்லாருமே சேஃப்டி திங்ஸ் ஒரு பெல்ட்டையுமே கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஐலாக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தவானுமே அவங்க இன்னொரு காலில் அந்த பெல்ட்டையுமே போட்டு விடுறாங்க. போட்டு விட்டுட்டு அவங்க எல்லாருமே ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டெப்ஸில் ஏறி ஏறி இறங்கணும் போல். ஸோ அதுக்கு ஸ்டார்ட் பண்ணவும் இவங்க எல்லாருமே வேகமாக ஓடிட்டுருக்குறாங்க. ஒரு பக்கம் ஐலா ஸ்டடீஸு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கெண்டோ இந்த கேமு இதை ஒரு பக்கம் பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு கிளாஸ் ரூமில் பயங்கரமாக தூக்கம் வருது, தூங்கி விழுந்துட்டுருக்குறாங்க. இதை அந்த பக்கமாக வந்த தவான் பார்த்து ஐலாவை எழுப்பி விட்டுட்டு தூங்காத, கிளாஸை பாரு அப்படின்னு சொல்லிட்டுமே போகிறாங்க. அதுக்கப்புறம் தவான் அவங்களோட லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ கிஃப்ட் வந்திருக்கு. அந்த ஸ்கூலில் ரொம்பவே ஃபேமஸான ஸ்டூடெண்ட் இல்லையா, ஸோ அவங்களுக்கு நிறைய பேர் கிஃப்ட்டு அவங்க லாக்கரில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதையுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸு எனக்கு ஒன்று கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறாங்க. இதை தூரத்துலேருந்து ஐலாவுமே பார்த்துட்ருக்குறாங்க. அவங்க எல்லாருமே போனதுக்கப்புறம் ஐலா அவங்களும் ஒரு கிஃப்ட்டை கொண்டு வந்து தவானோட லாக்கரில் வச்சுட்டு போகிறாங்க. மறுபடியுமே கிரவுண்டில் ஓட்டப்பந்தயம் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஐலா ஓட முடியாமல் கீழேயுமே விழுறாங்க. அப்போ தவான் ஓடி போய் பிடிச்சிக்கிட்டு ஐலாவை அவங்க தோளில் தூக்கி போட்டு பன்னிக்குட்டி உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமே ஒரு பக்கம் படிப்பு, இன்னொரு பக்கம் கிளப்பு, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்படி ஒரு நாள் அவங்க கிளப்பை க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ தவானோட லாக்கருமே செக் பண்ணி பார்க்குறாங்க. நம்மளோட கிஃப்டை எடுத்துக்கிட்டாளா இல்லையா, அது இன்னுமே அங்கே தான் இருக்கான்னு சொல்லி ஐலா போய் செக் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த கிஃப்ட் இல்லைன்னு தெரிஞ்சதும் அப்போ தவான் கண்டிப்பாக நம்மளோட கிஃப்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இன்னுமே ஹாப்பியாக இருக்குது. அந்த சந்தோஷத்தில் அந்த க்ளீன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாப்பை வச்சுக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு அங்கே இருந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த ரூமை க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் ரொம்பவே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐலா அதில் ஒரு ஓரமாக இருந்து என்னமோ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஐலாவை பார்த்ததும் தவான் அவங்க பக்கத்தில் வராங்க. இங்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவங்க காது பக்கமாக வந்து மெதுவாக கேட்கவும் ஐலாக்கு ஒரு செகண்டு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓ தவான் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வீட்டுக்கு போகணும், நல்ல மழை பெய்யுது, என்னோட கொடையை நான் மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்குமே ஐலா அவங்களோட கொடையை மறைச்சி வச்சுக்கிட்டு நானுமே என்னோட கொடையை மறந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ இந்த மழையை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கையில் இந்த மலையை நம்ம எப்படி நிறுத்த முடியும் அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஆளுக்கு ஒரு கர்ச்சிப்பில் ஒரு பாலை உள்ளே எடுத்து கெட்டி வச்சுக்கிட்டு அதில் ட்ராயிங் பண்ணுறாங்க. தவான் அதில் ஒரு சூரியனை வரைகிறாங்க. ஐலா அதில் ஒரு நிலாவை வரைகிறாங்க. தவானோட ட்ராயிங்கை பார்க்குறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது, உன்னோட சூரியன் அவ்வளோ அழகாக நீ வரைஞ்சிருக்கன்னு சொல்லவும் தவானுமே ஐலாவோட ட்ராயிங்கை பார்க்குறாங்க. நீ நிலா வரைஞ்சிருக்க, எதுக்காகன்னு சொல்லி கேட்கவும் ஐலா என்னோட பேருக்கு மீனிங் வந்து
நிலா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உன்னோடது சூரியன், என்னோடது நிலா, அது எப்படின்னா தவான் அண்ட் ஐலா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி 2 பேருமே சிரிச்சுக்கிறாங்க. 2 பேருமே ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரைஞ்ச பொம்மையை ஒரு கயிறை கட்டி அந்த இடத்துலையே மாட்டி விடுறாங்க. அவங்க அப்படி மாட்டி விட்டத கொஞ்ச நேரத்துலையுமே அந்த மலையுமே நின்றுருச்சு. அதை பார்த்ததும் ஐலாக்கு இன்னுமே சந்தோஷமா இருக்கு. இது வேலை செய்யுதுப்பா, மழை நின்றுருச்சு பாத்தியான்னு சொல்லி 2 பேருமே அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பார்ட்டை நான் இதோட முடிக்கிறேன், ஓகேவா? இனி அடுத்த பார்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.